ஆர்டிஃபிஷியல் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரீஃபைண்ட் சுகர் இல்லாமல் வீட்டில் ஈஸியாக டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பச்சை பப்பாளி காய் ஒன்று எடுத்துக்கோங்க. திரண்ட காயாக பறிச்சிக்கோங்க. அதிலேருந்து பால் வரும், அதனால் ட்ரை ஆகட்டுன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. மேலே இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதும் பெருசுமாக இருந்துச்சுன்னா ஒரே ஈவனாக வேகாது. இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்போ 2 கப் வந்தது. 2 கப் பப்பாயாவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பப்பாயாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அரை வேக்காடு வெந்தால் போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. பப்பாளி நல்லா வேகக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். மீதி சுகர் சிரப்பில் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரை பண்ண பப்பாயாவை இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்க தேவையில்லை, சுகர் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ண பப்பாயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 to 6 hours நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். கிச்சன் டவல் இல்லைன்னா ஜல்லடையிலேயே நம்ம ஓவர் நைட் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். வெயிலில் வைக்க தேவையில்ல, நிழல்லே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். 3 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.